நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இதனால் தேவ சமூகத்து வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவ கிருபை பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். பக்கத்தில் பார்த்து பிரைஸ் தி லார்ட் சொல்லி கை கொடுத்து, பிரைஸ் தி லார்ட், எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். பவுல் சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்கு சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலன். ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் வாசிக்கும் போது 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 2. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இதான் செய்தியுடைய தலைப்பு. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரினிவல் இன் யுவர் மைண்ட். நம்முடைய சிந்தையில ஒரு மறுரூபம். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். என்ன வேஷம்? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை போல வேஷம் போடுறது, அப்படிப்பட்ட வேஷம் நீங்க போடாதீங்க அப்படின்னு சொல்றார் பவுல். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, தேவனுக்கு நன்மை, தேவனுக்கு பிரியம், தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். அப்ப மனம் புதிதாகும் போது நாம் மறுரூபமாகுவோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. எனக்கு இது ஆடியோ கேட்க மாட்டேங்குது. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்முடைய மனம் புதிதாகும் போது நமக்குள்ள ஒரு மறுரூபம் உண்டாகிறது. பவுல் இந்த வார்த்தைகளில் என்ன சொல்லுகிறார், என்ன சொல்ல விரும்புகிறார் என்ற காரியத்தை வாசிக்கும் போது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதே. முதலாவது, ஒத்த வேஷம் தரிக்காதே. இரண்டாவது, தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூரண சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள். மூன்றாவது, மனம் புதிதாவதற்கு நீ இடம் கொடு. ஒவ்வொரு காரியத்தையுமா வாசிக்க போகிறோம். ஆண்டவர் நாமம் மையப்படுவதா. முதலாவது குறிப்பு, நம்முடைய மனம் எப்போ நம்ம மறுரூபமாவோம் என்று வாசிக்கும் போது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். என்ன வேஷம்? இந்த உலகத்துடைய ஜனங்களை போல ஒத்த வேஷம் நம்ம தரிக்க கூடாது. அப்படி என்றால் அந்த வேஷத்துக்கும் ஒரிஜினலுக்கும் வித்தியாசம் இருக்குது. புரியுதா? எல்லாம் இருக்கீங்களா? எல்லாம் இருக்கீங்களா? இந்த உலகத்துடைய ஜனங்களை போல நாம வேஷம் தரிக்க கூடாதுன்னு சொல்றாரு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த ஜனங்கள், இந்த உலகத்தின் ஜனங்கள் ஒரு வேஷத்தை போட்டுக்கிறாங்க. காசு பணம் எல்லாம் இருந்தாலும் ஆடம்பரம் இல்லாம இந்த உலக ஜனங்கள் என்ன செய்யறாங்க? எல்லாம் எங்கிட்ட இருக்கிறபடி அவர்களுடைய ரியல் பிக்சருக்கு வேற, ரியலுக்கும் ரீலுக்கும் வித்தியாசம் இருக்குது. புரியுதா? இப்போ ரியலுக்கும் ரீலுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த உலக ஜனங்கள் ரியல் லைஃப் விட்டுட்டு ரீல் லைஃபுக்கு அல்லது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழறதுக்கு இந்த ஜனங்கள் எல்லாம் பழகி கொள்ளுகிறாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நீங்க நான் அழைக்கப்படலைன்னு வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்து ஜனங்களை போல நீ நான் வாழ அழைக்கப்படலை. இந்த உலகத்து ஜனங்க எப்படி இருக்காங்க தெரியுமா? இரவு பகலா பணம் சம்பாதிச்சு என்ன நினைக்கிறாங்க? நான் அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், இதை செஞ்சணும், இந்த உலகம் தான் நிரந்தரம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. புரியுதா? இந்த உலக ஜனங்க என்ன நினைக்கிறாங்க? இதை நினைக்கிறாங்க. சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து ஹலோ இருக்கீங்களா? பதிலே சொல்ல மாட்டீங்களே, அமைதியா இருக்கிறீங்களே, என்ன அர்த்தம்? இந்த உலக ஜனங்க இந்த உலகம் நிரந்தரம் நினைக்கிறாங்க. என்ன இல்லை, இந்த உலகம், சத்தமா சொல்லு, இந்த உலகம்
நிரந்தரம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் ஒரு வெளிப்பாடு வரணும். என்ன வெளிப்பாடு தெரியுமா? இந்த உலக ஜீவியத்தில் ஆண்டவர் நமக்கு மூச்சு காத்து கொடுத்தார், சுவாசத்தை கொடுத்தார். இந்த சுவாசம் நின்று போனா முடிஞ்சுது, எங்கா போயிடுவோம்? இந்த உலகத்தை விட்டு தேவனிடத்தில் நம்ம கடந்து போயிடுவோம். அப்போ இந்த உலக ஜீவிய காலத்தில் இருக்கிற வரையிலும் நம்ம தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நம்ம அறிஞ்சிக்கணும். இந்த ஜீவிய காலத்தில் நம்ம கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். ஆமே. இந்த உலகத்துடைய எல்லா உபத்திரவம், எல்லா பாடுகள், எல்லா வேதனை எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது. ஆமே. இந்த உலகத்தில் யாருமே நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை என்ற வெளிப்பாடு நமக்கு தேவை. அப்போ வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்குரிய மனுஷருடைய ஒத்த வேஷம் தெரியாம அவர்களை போல வாழ நீங்க நான் அழைக்கப்படலை, அவர்களை போல தரித்து கொள்ள நீங்கள் நான் அழைக்கப்படலை. ஒரு உலகத்தினுடைய பாவ காரியமா இருக்கலாம், அக்கிரமத்தின் காரியமா இருக்கலாம், அநியாயத்தின் காரியமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை நீங்கள் நான் என்ன செய்யக்கூடாது? தரித்து கொள்ளக்கூடாது. ஆமே. வசனம் என்ன சொல்கிறது? இந்த பிரபஞ்சம் யார் கையில் இருக்கிறது, இந்த உலகம் யார் கையில் இருக்குது என்று நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த உலகம் சாத்தான் கையில் இருக்குது. சாத்தான் அந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை என்ன செய்யறான்? எல்லாரையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கான். என்னென்ன ஆட்டி படைக்கிறான்? பணம் இருக்கிற ஆள் தான் பெரிய ஆளு, அழகு இருக்கிறவங்க தான் பெரிய ஆளு, யாருக்கிட்ட காரு பங்களா இருக்குதோ, யார்கிட்ட ஜுவல்ஸ் அதிகமாக இருக்குதோ அவர்கள்லாம் பெரிய ஆளு, பேங்க் பேலன்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க தான் பெரிய ஆளு, இப்படியெல்லாம் காண்பிச்சு நீ இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், நீ இப்படி இருக்கணும் என்று சொல்லி இந்த உலகம் நம்மை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் பெரிய ஆளாக இருக்கலாம். ஏன்னா இந்த உலகத்தில் ஒருவேளை அவங்க வாழுகிற வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் இல்லை 100 வருஷம் இருக்கலாம். இந்த உலகத்தினுடைய காரியங்கள், இந்த உலகத்தில் இருக்கிறவர்களும். ஆனால் நம்ம ஆண்டவரோடு நித்திய ஜீவ காலமாக வாழ போகிறோம். அல்லேலூயா. அந்த தரிசனம், அந்த வெளிப்பாடு நமக்கு தேவை. இந்த ஜீவிய காலத்துக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம், தேவைதான். ஆனால் இந்த உலகத்தில் வாழறதுக்கு ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். ஆமே. இந்த உலக ஜீவியத்தில் நம்ம மேற்கொள்வதற்கு கர்த்தர் ஞானத்தையும் பலத்தையும் கிருபையும் சத்துவத்தையும் கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரித்து கொள்ளாத, அவர்களை போல நான் இருக்குன்னு நினைக்காத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாரை போல? அவர்களை போல. அதான் யாரை போல? அவங்க ட்ரெஸ் என்னமா பண்ணிட்டு போறாங்க அது மாதிரி இருக்குன்னு நினைக்காத. நம்ம டீசெண்டா ட்ரெஸ் பண்ண நினைங்க. அவர்களை மாதிரி பைக் எடுத்துட்டு அப்படியே பறக்கணும் நினைக்காத. அவர்களை மாதிரி அப்படி இப்படி வீடு நினைக்காத. அவர்களை மாதிரி தலையிலிருந்து கால் வரையிலும் நட்டு போல்ட் எல்லாம் போட்டுக்க நினைக்காத. இல்லை ஆசை, பல நேரங்கள் ஆசை வருது. இல்லை என்ன வருதா வரலையா? விளம்பரம் பார்க்கும்போது ஒரு ஆசை வருது. இல்லை சே நமக்கெல்லாம் இப்படி இல்லையேப்பா அப்படிலாம் யோசிக்கிறோம். வேதம் என்ன சொல்லுது? இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம். சத்தமா சொல்லுங்க. இல்லை என் பைபிளில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்குலாம் நிறைய ஆசை இருக்குல்ல? என் பைபிளில் மட்டும் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கா இல்லை உங்க பைபிளும் இருக்கா? இருக்கா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காத. நீ அவர்களை மாதிரி வேஷம் போடுன்னு நினைச்சுன்னா வேஷத்தை யாரு போடுவாங்க சொல்லுங்க? யாரு வேஷம் போடுவாங்க? முகத்துல வேஷம் போடுறவங்க யாரு? சத்தமா சொல்லுங்க. நடிகர்கள் வேஷம் போடுவாங்க. நடிகர் நடிகைகள் வேஷம் போடுறாங்க. அப்புறம் யாரு? ஆமா, மெஜிஷியன்ஸ், மந்திரவாதிகள் சொல்றத விட என்ன சொல்றது? சொல்ல மாட்டீங்களே. மெஜிஷியன்ஸ் என்ன சொல்லுவாங்க? மந்திரவாதிகள் சொல்றது வித்தைக்காரர்கள். அடுத்தது கலைஞர்கள் வேஷம் போடுவாங்க, அந்த முடிஞ்ச பிறகு கலைச்சிருவாங்க. அடுத்தது வேஷம் போடுறவங்க யாரு? குடுகுடுப்பை காலவரவங்க வேஷம் போடுறாங்களாம். சரி, ஓகே. அப்புறம் வேற வேஷம் போடுறது கோமாளிகள், ஜோக்கர்ஸ்ல கோமாளிகள் வேஷம் போடுறாங்க. பாத்தீங்களா? சரி, இதுல ஏதாவது செட் ஆகுமா? அவங்க லைஃப் லாங் அப்படியே இருக்கிறாங்களா இல்ல முடிஞ்ச பிறகு கழிச்சிடுறாங்களா? நடிகர்கள் மேக்கப் போட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கெமிக்கல், எவ்வளோ டேஞ்சர்னு தெரியும். நிறைய நடிகைகள் அவங்க போடுற மேக்கப் திங்ஸ்னால ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் கேன்சர் இதெல்லாம் வருதுன்னு தெரியும். நம்மலாம் கிடைக்கிற
மேக்கப்பெல்லாம் எடுத்து ஃபேஸ்லாம் அடிச்சுக்கிறோம், லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கிறோம். எல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எவ்வளோ பிரச்சனைன்னு நமக்கு தெரியுது இல்லை. நீங்க சொன்னீங்களே நடிகர் நடிகைகள், அப்போ திரையில பார்க்கிற கவனிங்க, திரையில பார்ப்பதற்காக பண்றாங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில் அவங்க அப்படிதான் இருக்கிறாங்களா? இல்லை. நம்மலாம் சொல்லிட்டு இருக்க நடிகைகள்லாம் நேரில் பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் சொட்டை விழுந்து போய் இல்லை, படத்தில் பார்க்கறது எல்லாமே டோப்பா முடி, எல்லாம் ஒன்றுமே ஒரிஜினல் இல்லை, எல்லாம் டோப்பா முடி. அதில் பார்த்தோன்னா அப்படியே சினிமாவில் அப்படியே பயங்கரமான நல்லா இருப்பாங்க. நேராக போனால் ஒன்றுமே இல்லை. எல்லாம் நடிகளை பார்த்து கோமாளிகள். இதில் எதுவுமே நம்ம வாழ்க்கைக்கு நிஜம், சத்தமாக சொல், நிஜம் இல்லை. விளம்பரம் தோன்றதெல்லாம் நிஜம் இல்லை. ஸோ நீங்கள் ஜோக்கரை போல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஜோக்கரை போல இருக்குன்னு நினச்சா என்ன ஆகிடுவோம்? கோமாளிகளை போல நினைச்சா இருக்குன்னு நினைச்சா என்ன ஆகிடுவோம்? நடிகர் யாரா நடிகர் நடிகைகளை போல இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே, அடுத்தது இன்னொன்று சொன்னீங்களே, ஆமா, மேஜிக் ஒர்க் பண்றவங்க, என்னது மந்திர தந்திரங்களை பண்றவங்க, அவங்கள போல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது மாதிரியும் இல்லை. அப்ப எதுக்காக நாம மற்றவங்கள போல வாழ நினைக்கிறோம்? நீயாவே இரு. நீயா இருக்கிறதா ஆசீர்வாதம். பல நேரங்களில் அவர்களை போல மாறணும், இவர்களை போல மாறணும், இவர்களை போல மாறணும் நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாள் நம்ம உள்ளத்தை நினைக்கணும், இயேசுவை போல மாறணும் நினைங்க. ஆமே, ஆண்டவர் வசனம் தான் சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது. அப்படின்னாக்கா அவங்கள மாதிரி வேஷம் போட்டு நினைக்காத. அவங்க துறையில தோன்றுவதற்காக, மேடையில தோன்றுவதற்காக வேஷம் போடுறாங்க. நிஜ வாழ்க்கையில் அப்படி இல்லை. அரசியல்வாதிகள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. அவங்க மேடை பேச்சு ஒன்று, மேடை பேச்சு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நிஜ வாழ்க்கையில் அவங்களால அப்படி இருக்க முடியாது, அப்படி வாழ முடியாது. மற்றவர்களுக்கு முன்பாக சவால் விடுவார்கள், ஆனால் அவங்க வாழல அப்படி இருக்க முடியாது. ஊழல் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஆனால் ஊழல் செய்யாமல் இருக்க முடியாது அவங்களால. ஏன்னா அப்படி அதை பழகி விட்டார்கள். அது ஒரு அரசியல், அந்த இது ஒரு என்னது சாக்கடைன்னு அவர்களே சொல்லுகிறார்கள். போகட்டும், வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்போ அவர்களை மாதிரி யாரோ ஒருவர் மாதிரி வாழ நினைக்காதீங்க. உங்க ரோல் மாடல் ஆண்டவராக இருக்கட்டும். உங்கள் ரோல் மாடல் கர்த்தருடைய வசனமா இருக்கட்டும். கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவங்க அப்படி பண்றாங்களே, இவங்க அப்படி பண்றாங்களே, உலகத்துடைய காரியங்களை சொல்லாதீங்க. நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம், பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாது. சாதாரணமாக பார்க்கறதுக்கு முகத்தை பார்க்கறது முக கலை இருக்குது. அவர்கள் மாதிரி சினிமா நடிகை மாதிரி எல்லாம் எடுத்து பூசிக்கிட்டு வந்து நின்னா எப்படி இருக்கும்? ஏய் பயங்கரமா இருக்கு ஒரு சொல்லலாம். எப்படி இருக்கிற? பயங்கரம். இந்த வார்த்தையே போடும். அழகா இருந்தாலும் சொல்ல பரவாயில்ல, பயங்கரமா இருக்க சொல்லலாம், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. சரி, முதலாவது இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அடுத்த வார்த்தை வசனத்தை வாசிக்கலாம், அடுத்த லைன் வாசிக்கலாம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக. இரண்டாவது காரியம் தேவனுடைய நன்மை. தேவனுக்கு எது நன்மை, தேவனுக்கு எது பிரியம், தேவனுக்கு எது பரிபூர்ணமான சித்தம் என்று என்னதென்று பகுத்தறியணும். மனம் பகுத்தறியணும். ஆண்டவர் நான் பேசுகிற காரியங்களை, நான் செய்கிற காரியங்களை தேவன் இருக்கிறாரா? தேவனுக்கு நான் பேசுறது நன்மையா? காலை எழுந்ததுல இரவு படுக்கிறவங்கள சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது, வாயத்தர ஏதாவது பேசிட்டே இருக்குது, முறுமுறுத்துட்டே இருக்கிறது, புலம்பிட்டே இருக்குது. தேவ சித்தமா, தேவனுடைய நன்மையா, தேவனுக்கு பரிபூர்ணமான விருப்பமா என்பதை நம்ம பகுத்தறியணும். இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் சொல்லவே தேவையில்லை. பகுத்தறிவாளர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த பகுத்தறிகிற என்ற எண்ணத்தோட அவர் செஞ்சாங்க. ஆனால் அந்த பகுத்தறிகிற எண்ணங்களில் கடைசியில் அவர்கள் முடிவு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? கடவுளை இல்லை சொல்லிட்டானுங்க. வசனம் சொல்லுகிறது தேவனுக்கு எது நன்மை, எது பிரியம், எது பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியும் போது நமக்குள்ள வேறுபாடு வரும். கர்த்தர் எதை விரும்புகிறார்? கர்த்தர் எதை விரும்புகிறார்? கர்த்தர் விருப்பம் என்ன? நான் பேசுகிற தீய வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் கர்த்தர் சந்தோஷமா இருக்காரா? நான் சண்டை போறதுல கர்த்தர் சந்தோஷமா இருக்காரா? நான் முறுமுறுத்தை கொண்டிருக்கிறதுல கர்த்தர் சந்தோஷமா இருக்காரா? நான் கடன் வாங்குறதுல கர்த்தர் சந்தோஷமா இருக்காரா? என் தேவை ஒன்று, என்னுடைய இச்சை நிறைவேற்றும்படி செய்கிற காரியங்களை கர்த்தர் விருப்பமா இருக்காரா?
என்பது நல்லா கவனிக்கணும். தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியணும். எல்லாம் சொல்லுங்க, என்ன அறியணும்? பகுத்தறியணும். இப்போ காய்கறிகள்லாம் எல்லாம் ஒவ்வொன்றா எல்லா காய்கறிகள் ஒன்றா வந்தாலும் எல்லாம் வேறு பிரிக்கிறோம். பகுத்தறியுது, அதை எல்லாத்தையும் பகுத்தறியணும், ஆராயணும். இன்றைக்கு நம்ம அந்த பகுத்தறிகிற கிருபையை பல நேரங்களில் நம்ம அந்த உலகத்தின் காரியங்களை பார்க்கும்போது பல நேரங்களில் அதை விட்டு விடுகிறோம். இன்னைக்கு நம்ம மனம் புதிதாகணும்னா பகுத்தறிகிற ஒரு எண்ணம் வேணும். கர்த்தருக்கு பிரியம். இது கர்த்தருக்கு பிரியமா? இது கர்த்தர் சித்தம் இருக்கா என்பதை நம் பகுத்தறிய வேண்டியது அவசியமா இருக்குது. ஆமென், ஆமென். பகுத்தறியத்தக்கதாக. மூன்றாவது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மதுரவுமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகணும். சொல்லுங்க, என் மனசு புதுசாகணும். வசனம் என்ன சொல்லுது? என் மனசு புதிதாகணும். என் மனம் புதிதாகனா 2 காரியத்தை முன்பாக கவனிக்கணும். 2 காரியம் என்னது? பகுத்தறிய வேண்டுமானால் என் மனம் புதிதாகணும்னா, மறுரூபமாகணும்னா, முதலாவது சொல்லப்பட்ட 2 காரியத்தை கவனிக்கணும். என்ன காரியம்? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அவங்கள போல வாழணும், அவங்கள போல உடுத்தணும், அவங்கள போல சாப்பிடணும். ஒன்று சொல்லட்டுமா? டிவியில் பார்க்கறதெல்லாம் பயங்கரமாக பிஸா சாப்பிட்ற மாதிரி, பர்கர் சாப்பிட்ற மாதிரி, இந்த உலகத்தோட அப்படியே என்னது ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்ற மாதிரி எல்லாம் ஆட் காட்டுவாங்க. இதெல்லாம் போட்டால் இப்படியெல்லாம் வந்துடும், இதெல்லாம் போட்டால் அதெல்லாம் மாறிடும், இந்த க்ரீமெல்லாம் எடுத்து போஸ்னா நீ எல்லாம் அப்படியே வெள்ளை வெள்ளையல்னு மாறிடுவேன். அதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்லை, அது ஒரு வகையான ப்ளீச் தான். இதெல்லாம் பார்க்கறதுக்கு, ஆனால் அதை அவங்க ஒரு நாளும் யூஸ் பண்ணுறதே இல்லை. எல்லாம் விளம்பரத்துக்காக நடிக்கிறாங்க. பல லட்சங்கள் கொடுத்தா அவங்க நடிச்சிருவாங்க இதை பயன்படுத்துகிற மாதிரி. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இது வராது. நம்ம மனம் மறுரூபமாகனா ஒத்த வேஷம் தரிக்கூடாது, அவங்கள போல வாழணும். இன்னைக்கு விளம்பரம் கவனிக்க, ஒரு நாளைக்கு விளம்பரத்துக்கு மட்டும் இந்திய தேசத்தில் ஒரு நாளைக்கு விளம்பரத்துக்கு மட்டும் பல மில்லியன் டாலர்ஸ், பல ஆயிரம் கோடிகள் செலவழிக்கப்படுகிறது. யாரை கவர் பண்ற தெரியுமா? கோட்டீஸ்வரங்களாம் அந்த விளம்பரத்தை பார்க்கறதே இல்லை. அவங்களுக்கு அவ்வளோ நேரமும் இல்லை. யாருக்காக? மிடில் கிளாஸ் இருக்கிற ஜனங்களுக்கு வேர்ல்டுலேயே நம்பர் 1 மார்க்கெட் என்ன தெரியுமா? இந்திய தேசம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஆனால் உலகத்தில் எல்லா ப்ராடக்ட்டும் எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணி எல்லா விளம்பரம் கொண்டு வந்து இந்திய தேசத்தில் விற்கிறான். அதனால எல்லா டிவி சேனலில் ஒவ்வொன்றிலையும் விளம்பரம். ஆமாவா? நீங்கள் 1 மணி நேரம் ஏதோ ஒரு டிவியில் ஏதோ ஒரு காரியத்தை வாட்ச் பண்ணீங்கன்னா எத்தனை விளம்பரங்கள், 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை, 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை விளம்பரம் வந்துட்டே இருக்குது. ஏன்? அந்த ப்ராடக்டை உங்களை வாங்க வைக்கிறாங்க. நீ மொபைல் ஃபோனில் யூடியூப்ல எது இருந்தாலும் விளம்பரம் வந்துட்டே இருக்கு. ஏன் தெரியுமா? அதை உங்களை இடத்துல திணிக்க விரும்புகிறாங்க. நீ இதை மட்டும் செஞ்சுனா இது முடிச்சிடலாம், அப்படி முடிச்சிடலாம், இதை செஞ்சிடலாம், இப்படியெல்லாம் வந்துடும். இதெல்லாம் ஒரு கவர்ச்சியான காரியங்கள். இன்றைக்கு நாம் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பதிலாக ஒத்த வேஷம் தரிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க நம்மை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்த உடனே டிவியில் பார்க்குறாங்க, அப்படியே ஒழுகுதை பார்த்த உடனே பிள்ளைங்கள்லாம் கேட்குறாங்க, மம்மி எனக்கு இதை வாங்கி கொடு, மம்மி அந்த கிசான் வாங்கி கொடு, இந்த ஜாம் வாங்கி கொடு, அதை கொடு, இதை கொடு. பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இது கூட வாங்கி கொடுக்க மாட்டீங்களா, அதை கூட வாங்கி கொடுக்க மாட்டீங்களே. அந்த நாட்கள் ஆரோக்கியமான ஆகாரத்தை சாப்பிட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமான ஆகாரத்தை சாப்பிட்றோமா? பிள்ளைங்க கேட்குறாங்கன்னு ஏதோ வாங்கி கொடுக்குறோம். இன்னைக்கு பிள்ளைங்க சரீரத்தில் அந்த நாட்கள் நீங்கள் நானும் அந்த நொறுக்கு தீனிகளை சாப்பிட்டதில்லை. இயற்கையானது குடும்பத்தில் வீட்டில் செய்யப்பட்டவைகள் நம்ம கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நொறுக்கு தீனிகள் எல்லாத்துலேயும் போடப்படுகிற அந்த உப்பு டேஞ்சரஸ், அந்த கெமிக்கல்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ். அதை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இன்றைக்கி எல்லாவற்றிலையும் கெமிக்கல் இருக்குது. ஒரு நாளைக்கு அது குறித்து பேசுவோம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, மூன்றாவது காரியம், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. என் மனம் புதிதாகணும். எப்படி புதிதாகணும்? கர்த்தருடைய வசனத்தின்படி புதிதாகணும். கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் என் மனம் புதிதாகணும். கர்த்தருடைய வசனம் என்ற கண்ணாடியில் பார்க்கும் போது என் மனம் புதிதாகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சத்தில் பார்க்கும்போது ஒரு நடிகை எல்லாம் மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு எல்லாம் நடிச்செல்லாம் முடிச்சிடறாங்க. முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க கண்ணாடிக்கு முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். ஆனால் அப்படியே வாழ்க்கை வாழ முடியாது தெரியும். எவ்வளோ சீக்கிரத்தில் போடப்பட்ட அந்த வேஷத்தை கலைக்கலாம் என்று பார்ப்பாங்க.
அந்த வேஷத்தை கலைப்பாங்க கண்ணாடிக்கு முன்னாடி பார்க்கும்போது. ஆனால் அவங்க ஒரிஜினல், ஐயோ இது எவ்வளோ டேஞ்சரஸ், எவ்வளோ கெமிக்கல்ஸு அவங்க ஃபேஸை கேப்சர் பண்ணுறதுக்கு அந்த கெமிக்கல்ஸ் போட்டிருப்பாங்க, எல்லாவற்றையும் எடுப்பாங்க. உங்கள் மனம் புதிதாகணும், உங்கள் மனம் புதிதாகணும். என் மனம் புதிதாகணும்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அப்படி என்ன அர்த்தம்? உங்க மனசு பழசா இருக்குது. எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்க, உன் மனசு பழசா இருக்கு. என்ன பழசு? பழசாயிட்டு பாச பிடிச்சி போயிருக்கு. இன்னைக்கு நிறைய பேரோட மனசு பழசாயிட்டு பாச பிடிச்சி போயிருக்குது. என்ன பழசு? பழசு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், உலக பிரகாரமான காரியங்களையே உழன்று சுழன்று இப்படியே இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, உங்கள் மனம் புதிதாகணும். என்ன புதிதாகணும்? ஒரு காரியத்தை நம்ம காண்பிச்சு கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நாம் மையப்படுவதாக வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு ஒரு நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபேசியன்ஸ் சாப்டர் 1 verse 3. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1:3 வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மனம் புதிதாகணும். புதிதாகுதல்ல ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காட்டு கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நாம் மையப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் நான் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனா நம்மளை பத்தி கேட்டா, நம்ம யாரா கேட்டா, நான் ஒரு கடங்காரங்க, நான் ஒரு ஏழைங்க, நான் ஒரு இல்லாதவன்க, நான் என்னுடைய சூழ்நிலைகள் நிமித்தம் இப்படிப்பட்டவனா இருக்கிறேங்க, நான் ஒரு பொய்யன் என்று சொல்லி நம்மை நாமே குறை சொல்லிக்கொண்டு நம்மை நாமே நியாயந்தித்து கொண்டு வெளியே வேணா மற்றவங்களுக்கு முன்னாடி பேசலாம். ஆனால் நம்ம இதயத்தை கேட்டினா, நம்ம இதயத்தில் விட, நம்ம இதயத்தை, நம்ம மனசாட்சியை விட ஒரு சூப்பரான உண்மையான ஜட்ஜி யாருமே இருக்க முடியாது. ஆமாவா? நம்முடைய இதயமே நம்ம நியாயத்திற்கு வேதம் சொல்லுது. அப்போ நம்முடைய இதயமே நம்மளை பார்த்து சொல்லுது, நீ யாரு? நீ யாரு? உங்க இதயம் உங்களை பார்த்து சொல்லுதா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு? உங்கள் இதயம் உங்களை பார்த்து சொல்லுதா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு? ஏன் நம்ம மனசு புதுசா ஆகல, பழசாவே இருக்குது. உனக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்தியா? எத்தனை வருஷமா நீயும் போராடுற, எத்தனை வருஷமா இதை வாங்கணும்னு நினைக்கிற, ஒரு சொந்த வீட்டில் போகணும்னு நினைக்கிற, அதை நினைக்கிற, ஆனா ஒண்ணுமே உனக்கு நடக்கல. அதனால மனசு பழசாவே இருக்குது, சிந்தை புதிதாகல, மனம் புதிதாகல, அப்படின்னா பழசாவே இருக்குது. கர்த்தர் சொல்றாரு மனம் புதிதாகணும் சொல்றாரு. என்ன புதிதாகணும்? எக்ஸாம்பிள் சொல்றேன். நீ கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்க கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்றீங்க. இருட்டும் பாஸ்டர், நல்லா சொல்றீங்க, இருக்கட்டும். சில பார்க்கறத பார்த்தா நல்லா சொல்றீங்க பாஸ்டர், இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ஏன் தெரியுமா? இன்னும் பழசாவே இருக்குது. அந்த பழைய பாத்திரங்கள் நம்ம சுற்றில் இருக்குது. நம்ம சிந்தையில அந்த கட்டுகள் இருக்குது. நம்ம சிந்தையில அப்படிப்பட்ட எண்ணங்கள், யோசனைகள் சூழ்ந்து இருக்குது. நம்ம வார்த்தைகளை யோசிக்கிறோம், பிரசங்கத்தை கேட்கும்போது உற்சாகமா இருக்குது. ஆனா சூழ்நிலைகள் அப்படியே இருக்குது, மனிதர்கள் அப்படியே இருக்குது. சூழ்நிலைகள் மாறல, மனிதர்களும் மாறல, தேவைகளும் மாறல, எதிர்பார்ப்புகளும் மாறல, நெருக்கங்களும் மாறல. அதனால பிரசங்கம் கேட்கறது நல்லா இருக்குது, என் வாழ்க்கையும் மாறல. அதனால என் மனம் என்ன ஆகல? மறுரூபம் ஆகல. வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமே. நீ எப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று கர்த்தருடைய வார்த்தை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை அறிக்கை செய்கிறாயோ, அந்த வார்த்தை உனக்குள்ள ஒரு மறுரூபத்தை கொண்டு வரும். அந்த வார்த்தை உன் சிந்தையில ஒரு மறுரூபத்தை கொண்டு வரும். அந்த வார்த்தை உன் இதயத்துல, உன் சரீரத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அந்த வார்த்தை உனக்குள்ள உண்டாகிற அந்த எழுப்புதல் உன்னை சுற்றி ஒரு இம்பாக்டை உண்டு பண்ணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரோட வார்த்தை தான் சொல்லுது. கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு நம்மோட இடைபடுவாராக. வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நான் யார்? சொல்லுங்க, நான் யார்?
பல நேரங்களில் இந்த வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக என் சூழ்நிலைகள் இப்படி இருக்குது, அதனால் நான் இப்படிப்பட்டவன் தான், நான் கைவிடப்பட்டவன், நான் துரத்தப்பட்டவன், நான் அனாதை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய காரியங்களை யாரும் கேட்கல என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்ம சிந்தையை மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு நம்ம இதயத்தில் விசுவாசிக்கணும், இந்த வார்த்தையை நம்ம அறிக்கை செய்யணும். கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க பார்க்கலாம், கிறிஸ்துவுக்குள் நான் அந்த வார்த்தையை சொல்றேன்னா இல்ல கர்த்தருடைய வசனம் என்னோட பேசுதா? உங்க பைபிள் அந்த வசனம் இருக்கா? அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம், வாசித்து அண்டர்லைன் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை வாசித்து அண்டர்லைன் பண்ணுங்க பார்க்கலாம். உங்க பைபிள் அந்த வார்த்தைகள் இருக்குதா பாருங்க, வாசிங்க பார்க்கலாம், வாசித்து அண்டர்லைன் பண்ணுங்க பார்க்கலாம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வாதத்திற்கு சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை என்ற இடத்துல உங்க பேரை போடுங்க. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் காலேபை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். உங்க பேரை போட்டு வாசிங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்க பேரை போடுங்க. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். காலேபை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படின்னா அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன, கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறாரு என்று பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு கர்த்தர் அந்த வார்த்தைகளை கொடுத்தார். ஆபிரகாம் கவனிங்க, கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட சொல்லும் போது கவனிங்க, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லும் போது நல்லா கவனிங்க, நம்மை ஒப்பிட்டு பார்க்க முடியும். கர்த்தர் ஆபிரகாம் சொல்றார், ஆபிரகாம் பூமியில் சகல வம்சங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், ஆபிரகாம் சகல ஜாதிகள் ஜனங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உன் பேரை பெருமைப்படுத்த நீ ஆசீர்வாதமா இருப்பாய். கர்த்தர் அந்த வார்த்தை கொடுத்தார். ஆனா ஆபிரகாமுக்கு ஆண்டவரே எனக்கு புத்திர பாக்கியம் இல்லையே. கர்த்தர் வார்த்தையை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்கும் போது ஆபிரகாம் இடத்துல இந்த ஆசீர்வாதங்கள் இல்லை. கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறாரு, வார்த்தை கொடுக்கும் போது அந்த காரியங்கள் நம்ம இடத்துல இல்லை. ஆனா அந்த வார்த்தை நம்ம இடத்துல வரும்போது, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்கிறோம். ஆமென். ரகசியம் புரிஞ்சுச்சா? எப்போது கர்த்தரோட வார்த்தை நீ ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுதே அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்றீங்க, ஏற்றுக்கொள்றீங்க. எனக்கு இல்லைன்னா அந்த ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ணல, சுதந்தரிக்கல. வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமை சந்திச்சது. அந்த வார்த்தை ஆபிரகாம் அப்படியே ஏற்றுக்கொண்டார். என்ன கர்த்தர் சொன்னாரு, உன் கண்களை ஏறெடுத்து பார், வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல ஒரு சந்ததி இவ்வளவா இருக்கும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம், வேதம் சொல்லுது, ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான், தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்தித்து இருக்குது. மகளே மகனே, நீ சொல்லணும், நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என்னுடைய உடல் உறுப்புகள் ஆசீர்வதிக்கப்பட்டது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டது, நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லும் போது அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே, உங்களுக்குள்ளே, உங்கள் மூலமாய் உங்கள் சுற்றில் எல்லா காரியங்களும் அந்த ஆசீர்வாத நன்மை இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நம்புறீங்களா? நம்புறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க போல. நம்புறவங்க எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லாத, இந்த மற்றவங்களுக்கு ஒத்த வேஷம் தரிக்காத. அவங்க சொல்றாங்க அதெல்லாம் நான் சொல்றேன் நினைக்காத. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டது, நான் எதை செஞ்சாலும் அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பா, நான் செய்கிற வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது, எனக்கு உண்டான எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டது என்று நீ விசுவாசிக்கணும், அதை சொல்லணும். அந்த ஆசீர்வாதம் கரை புரண்டு ஓடுவதை நீங்கள் நானும் காண முடியும். அல்லேலூயா. நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? கிறிஸ்துவுக்குள் நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவுக்குள்ள என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, கிறிஸ்துவுக்குள்ள என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், என் கணவன் ஆசீர்வதிக்கப்பட்டவர், மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், என் பெற்றோர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உண்டான எல்லாமே கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த வெளிப்பாடு நமக்கு தேவை. அந்த ஆசீர்வதிக்கப்பட்டதற்கும் சபிக்கப்பட்டதற்கும் வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் ஆதியிலே ஆதாம் கிட்ட கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கின்றார். சபிக்கப்பட்டிருக்கும் சொன்ன உடனே நடந்தது தெரியுமா? சபிக்கப்பட்ட உடனே அந்த முள்ளும் குறுக்கும் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. ஆதாம் மேல ஆண்ட சாபத்தை கூறும்போது, நீ நான்
புசிக்க வேண்டான்ற கனி நீ புசிச்ச, உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அப்போ நடந்து என்ன தெரியுமா? அந்த சாபம் நிலத்து மேல வந்துச்சு. அந்த சாபத்தினால என்ன தெரியுமா? முள்ளு குறுக்கு. நீ வேர்வை சிந்தி அந்த வேர்வையின் பலனால நீ கனியை புசிப்பாய் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ அந்த வார்த்தை நடந்து என்ன தெரியுமா? அப்போ சாபத்தின் வார்த்தைகள், ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள், ஆண்டு கொள்ளுவாய் என்ற ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் இருந்தது. என்றைக்கு அவர்கள் மீறினார்களோ அப்போ சாபத்தின் வார்த்தைகள் இருந்தது. அப்போ நம்ம கவனிக்கணும். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டதற்கும் சாபத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. ஆசீர்வதிக்கப்பட்டது என்ன தெரியுமா? தேவன் அவர்களுக்கு நன்மையை, உயர்வை, மேன்மையை, நல்ல கனிகளை கர்த்தர் கொடுத்தார், புசித்தார்கள். சபிக்கப்பட்டது என்பது என்னது? முள்ளு குறுக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்வில் முள்ளு குறுக்கு இருக்குது, நெருக்கம் இருக்குது, அவமான நிந்தை இருக்குது, பற்றாக்குறை, போராட்டம் போராட்டம் போராட்டம். சாபத்தின் வார்த்தை. சாபம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அந்த வார்த்தைகளை சொல்லும் போது, நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்லும் போது, இந்த ஆசீர்வாதம் எல்லா சாபங்களையும் விழுங்கி போடும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பார்வோன் கண்ட சொப்பனம் என்ன சொப்பனமா? பார்வோன் கண்ட சொப்பனம் கொழுத்த 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 பார்வோன் கண்ட சொப்பனம் என்னது? கொழுத்த கொழுத்த 7 சொல்லுங்க. பார்வன் கண்ட சொப்பனம் கொழுத்து 7 பசுக்கள், 7 அந்த தாள்ல இருந்து வளர்ந்த கதிர்கள், அந்த செழிப்பு. ஆனா வறட்சி விழுங்கி போட்டது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் வறட்சி, தேவன் கொடுத்துருக்க ஆசீர்வாதங்களை விழுங்கி போட நம்ம இடம் கொடுக்கிறோமா? எப்போ இடம் கொடுக்குறது தெரியுமா? எப்போது இடம் வருது தெரியுமா? சிந்தையில மறுரூபை இல்லை. அதனால யாராவது ஒருத்தர் பார்க்கும்போது, சரி நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்குது என்று சொல்லி அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிவித்து தேவன் கொடுத்த பிளஸ்ஸிங்கை நம்ம இழக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்ம சிந்தையில் ஒரு மறுரூபத்தை கொடுப்பாராக. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். வாய்களை திறந்து சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள். வசந்தப்படி சொல்லுங்க. எபேசியர் 1:3 படி எல்லாம் சொல்லுங்க. எபேசியர் 1:3 படி கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் கால்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது, எனக்கு உண்டான எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டது. என் மூலமாய் எனக்குள்ளிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலும் பாய்வதாக. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இந்த வெளிப்பாடு நமக்கு தேவை. கர்த்தர் தான் சொல்ற, நம்முடைய மனம் புதிதாகணும், மறுரூபமாகணும். என்ன? நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க. நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன் பிள்ளைகள், சத்தமா சொல்லுங்க, உன் பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட. அந்த வெளிப்பாடு தேவை. உன் பிள்ளைய பார்த்து நீ திட்டுற, நாயே என்ன சொல்ற? யார நீ நாயேன்னு திட்டுற? சொல்லுங்க. உன் பிள்ளை நாயினா நீ யாரு? இல்ல நீங்க நம்ம செய்கிறதான்னு சொல்றீங்க. சொல்லுங்க. பிள்ளை நாயினா நீங்க யாரு? சொல்லுங்க. சரி, நாயேன்னு சொல்றீங்க. ஓகே. பேயேனா? அது குட்டி தான் நாயே. நீங்க குழந்தைகளை பார்த்து என்ன சொல்றீங்க? குட்டி சாத்தான் அவங்க. அப்ப நீங்க எனக்கு அருமை தேவ ஜனமா என்ன வார்த்தைகளை பேசுறோம்? ரொம்ப இன்னைக்கு சோசியல் மீடியா நம்ம கேட்குற காரியங்கள்லாம் ரொம்ப இம்பேக்ட் உண்டு பண்ணுது. ஆனால் நம்ம வாயில கர்த்தரோட வார்த்தைகள், வசனங்கள் மேற்கொள்றதுக்கு இடம் கொடுக்கிறோமா? எல்லாருக்கும் இந்த சோதனை வருது. இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துல சொன்னார், உலகத்திலிருந்து தேவன் உங்களை எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாம கர்த்தர் உங்களை பாதுகாக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன்னு சொன்னார். அப்ப கர்த்தரோட வசனம் நம்ம பாதுகாக்குது, கர்த்தரோட வசனம் நம்ம வேறு பிரிக்குது, கர்த்தரோட வசனம் நம்ம தப்பு வைக்குது. அப்ப கர்த்தரோட வசனத்தை நம்ம பேசுகிறோமா? உன் பிள்ளைய கோவம் வந்தா பிள்ளைய போட்டு அடிக்கிறோம், கண்டிக்கிறது என்று உண்டு. ஆனா அதுக்கு மாறாக எல்லா கோபத்தையும் உன் பிள்ளை மேல காட்டி கையை உடைச்சி காலை உடைச்சி கர்த்தர் அதை விரும்பல. பிள்ளைகளை சிச்சிக்கணும் அளவோடு. அன்பு கூறுகிறவன் பிள்ளை ஏற்கனவே சிச்சிக்கிறான்னு வேதம் சொல்றது. இன்னைக்கு நாம கர்த்தருடைய சுவாபத்தை தரித்தவர்களா இருக்கணும். நம்மளும் தவறுகிறோம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு முறையும் தவறு செய்யும் போது ஆண்டவர் போட்டு அடிச்சு பொழந்தாருன்னா நீங்களே யாருன்னா உயிரோடு இருப்போம் நினைக்கிறீங்க? சொத்தமா சொல்லுங்க, இருப்ப நினைக்கிறீங்க? பிள்ளைங்கிட்ட சொல்லணும். ஃபர்ஸ்ட் வார்னிங் 3 வார்னிங்ஸ் கொடுப்பேன். 4th வார்னிங், 4வது வார்னிங், 4வது முறை நான் சொல்லும் போது நீ செய்யலைன்னா உனக்கு அடி இருக்கும் சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கலாம். அதுக்காக அடி கோவம் வந்துட்டா போட்டா அடிச்சு துவம்சம் பண்ண கூட. துணி துவைக்கிறம துவைச்சிடக்கூடாது பிள்ளைங்களை. பெற்றோரு இன்னைக்கு அடிக்கிறத விட சிலர் இன்னைக்கு வார்த்தை, சிலருக்கு வாயை திறந்தா பேய் கூட நல்லா பேசுறோம் நினைக்கிறேன், அவ்வளவு மோசமா பேசுறது. ஒரு நாளும் பிள்ளை சபிக்காத. ஏற்கனவே இந்த உலகம் சபிக்கப்பட்டு தான் இருக்குது. ஆதாம்ல சபிக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே சபிக்கப்பட்ட இந்த உலகத்துல உன் பிள்ளை நீயே சபிச்சிட்டு இருக்க. நீ நல்லா இருப்பியா? நீ ஒரு நாள் உங்க பிள்ளைகளை சபிக்காதீங்க. உன் குடும்பத்தை சபிக்காத, உங்க வீட்டை சபிக்காத, உன் கணவனையோ மனைவியோ உங்களுக்கு உண்டான எதையுமே சபிக்காதீங்க. சாத்தானோட வேலை அது. அவன் சபிச்சுட்டு இருக்கான். ஆனா கர்த்தரோட வசனம், கர்த்தரோட வேலை என்ன தெரியுமா? நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஆசீர்வதிக்க தான் கர்த்தருடைய சித்தம். அந்த உங்கள் மனம் புதிதாகணும். சொல்லுங்க, என் மனம் புதிதாகணும். ஆமென். ஒரு நாள் உன் பிள்ளை மேல சாபத்தை வச்சுட்டு போயிடாத. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தை தெரியும், ரொம்ப நல்லா படிச்சவங்க, டீச்சர், ஆசீர்வதிக்கட்டு ஃபேமிலி, ரொம்ப டீச்சர். அவரோட 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்களும் டீச்சர். அவர் கணவர் குடிகாரன், பயங்கரமான குடிகாரன். குடிச்சு குடிச்சு வெறிச்சு அவர் செத்து போயிட்டார். அவ்வளோ கடன், குடி வெறியில சம்பாதிச்சு கடன்ல அவர் செத்து போயிட்டார். 2 பிள்ளைங்க டீச்சருக்கு படிக்க வச்சாங்க. பிள்ளைங்களை படிக்க வைக்கிற நேரத்தில் அவங்க பிரயாசப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சகோதரி பணத்தை கொண்டு வந்து பிள்ளைகளை படிக்க வச்சாங்க. கோபம் வந்துடும். அவன் கணவன் பேசுகிற காரியங்கள் கடன்காரங்க வந்து கேட்கும்போது அவங்களால அந்த கோபத்தை தாங்க முடியாது. பிள்ளைங்க ஏதாவது தவறு செஞ்சா போதும், அந்த இருக்கிற கோபத்தை எடுத்து யார் மேல காட்டுவாங்க? சொல்லுங்க, கோபத்தை. நீங்க நிறைய பேர் இவங்க கோபத்தை பிள்ளைகள் மேல தான் கடத்தி விடுறீங்களா? இன்னைக்கு வேலை சார் எங்கேயோ கோபம் இருக்கும், அதே கோபத்தை அப்படியே வீட்டில் கொண்டு வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பிடிச்சி திட்டி இருக்க வேண்டியது. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? உலகத்துல இருக்கிற கோபத்தை கொண்டு வந்து பிள்ளைகள் மேல, உங்க வீட்டில் இருக்கிறவங்க மேல செய்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் ஒரு அழகான வீட்டை கொடுத்திருக்கிறார், அதை சாபத்தின் இடமா மாத்திட்டீங்களே. இந்த வீட்டில் ஒரு நாளா நிம்மதி இருக்கா? எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா கஞ்சி குடிக்க முடியுதா? இன்றைக்கு என்ன பேசி கொண்டிருக்கிறீங்க? நீங்க நிறைய பேர் வீடுகளில் சாபம். காரணம் பிசாசு இல்லை, நீங்க தான். அந்த குற்றவாளி நீங்க தான். உங்க வீடு இன்றைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறது காரணம் நீங்கள் பேசின வார்த்தைகள். இன்றைக்கு நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளணும். உங்கள் மனம், சொல்லுங்க, என் மனம் புதிதாகணும் கர்த்தர் விரும்புகிறார். அது வார்த்தையில, வாயின் வார்த்தையில நீங்கள் வசனித்தவைகள், நீங்க சபித்தவைகள் இருக்குது. நீங்க என்ன சொல்லணும்? இந்த நாள் முதல் நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்க பிரசங்கம் கேட்டு, பாஸ்டர் நல்லா இருந்துச்சு பிரசங்கம் கேட்டு போயிட்டு நீ வாழ்க்கை மனம் மறுரூபம் ஆகலைன்னா அதே நிலைமையில வாழ வேண்டியதுதான். ஆனா கர்த்தரோட வார்த்தை உங்களை சந்திக்கும் போது, கர்த்தரோட திருக்கச சத்தம் உங்களை தொனிக்கும் போது, அந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் வாழணும், நீங்க மாறணும் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நீ மாறல, நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா சாபத்தோடவே போ கல்லறைக்கு. ஒரு மனுஷன் இருந்தாரு, சாபமா வந்தாரு, சாபமா வாழ்ந்தாரு, சாபமா செத்து போனாரு.
அப்படின்னு உன்னை பற்றி சரித்திரம் எழுதப்படணுமா? இல்லை. இந்த உலகத்தில் வரும்போது கர்த்தருக்குள்ளே வரும்போது சாபத்தோடு தான் வந்தேன். ஆனால் கர்த்தர் என் வாழ்வில் எல்லா சாபத்தையும் நீக்கி என்னை ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் என் வாழ்வை மாற்றினார், சந்தையை மறுரூபமாக்கினார், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, எனக்கு உண்டான எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சாட்சி பகருகிறபடி மாறும்படி நீங்கள் நானும் வாஞ்சிக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளை பேசணும். ஆமென். பவுல் அதான் எழுதுகிறார், தேவன் உன்னத கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் போட்டிருக்கா, இல்ல ஆசீர்வாதத்து இருக்கிறார் போட்டிருக்குதா? அப்படி என்ன அர்த்தம்? அப்படி என்ன அர்த்தம் சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்ற வெளிப்பாடு எனக்கு தேவை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆசீர்வாதம் இருக்கிறார். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? இது அவ்வளவுதாங்க, இது அவ்வளவுதான் என்று பல நேரங்களில் நாம முத்திரை கொடுத்து விடுகிறோம். கர்த்தர் அந்த சிந்தையை நம்ம எடுத்து போடுவாராக, சிந்தை இன்றைக்கு மறுரூபமாவதாக. ஆமென். எபிரேயர்ல 6:14 அதான் சொல்லுகிறது. எபிரேயர் 6:14 வாசிக்கும் போது ஆபிரகாமிட்ட கர்த்தர் தான் சொல்றாரு. வாசிக்கலாம், நிச்சயமாக வாசிக்கலாம். ஹீப்ரூ சாப்டர் 6:14. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். கர்த்தர் சொல்றார், ஆபிரகாம் நிச்சயமாக, ஷோர்லி, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். பக்கத்துல பார்த்து கையை பிடிச்ச முகத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே பெருகவே, கர்த்தர் உன்னை பெருக பண்ண விரும்புகிறார். ஆமே. உன்னை பெருக்கத்தின் பாத்திரமா கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார். ஆமே. உன் கையில பெருக்கும். சொல்லுங்க, என் கையில பெருக்கும். சத்தமா வாயத்தான் சொல்லுங்க, என் கையில பெருக்கும், என் குடும்பத்துல பெருக்கும், குடும்பத்துல பெருக்கும். சொல்லுங்க, குடும்பத்துல பெருக்கும், வியாபாரத்துல பெருக்கும். ஆமே. நீ பெருக்கத்தை சொன்னா பெருக்கும், இல்ல நெருக்கனா நெருக்கம், நெருக்கமா பெருக்கமா சொல்லணும். கர்த்தர் பெருக்கத்தை கட்டளிடுகிறார். ஆமே. ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:9 வாசிக்கலாம். Galatians chapter 3 verse 9. Galatians chapter 3 verse 9 வாசிக்கலாம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாம் உடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க ஆபிரகாம் கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாசிக்காதவங்க ஆபிரகாம் கூடவே இல்லை. விசுவாசிக்கிறவன ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார். நீங்கள் நானும் விசுவாச மார்க்கத்தார். சொல்லு, நான் என்ன மார்க்கம்? ஆமா, என்ன மார்க்கம்? ஆமா, ஒரு மார்க்கமா பார்க்க கூடாது. நம்ம என்ன மார்க்கம்? விசுவாச. பக்கத்துல பஸ் சொல்ல, நம்ம விசுவாச மார்க்கம். ஆமா. இந்த விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். நான் விசுவாச மார்க்கத்தார், நான் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறேன். நாம அவர் எனக்கு வார்த்தை கொடுத்திருக்க, என்ன சொல்ல? கிறிஸ்துவுக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். நான் கர்த்தருடைய வார்த்தை செய்தி முடிக்க விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு இந்த வெளிப்பாடு நமக்கு தேவை. நம்ம சிந்தையில இன்றைக்கு கர்த்தர் மறுரூபத்தை கட்டளையிடுவாரா? கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவர் பூமி, அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நம்ம ஆசீர்வாதத்து இருக்கிறார். ஆமே. கவனிங்க, இந்த ஆவிக்குரிய என்ற வார்த்தையில கவனிக்கும் அந்த ஆவிக்குரிய அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நம்முடைய மேல தேவன், நம்ம மேல தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ரீதியாக வருகிறது. இந்த ஆவிக்குரிய ரீதியில் வருகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் போது அது சரீர பிரகாரமா வெளிப்படும். சொல்லுங்க, ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸ். சொல்லுங்க, ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸ், மெட்டீரியல் பிளஸிங். அப்படின்னாக்கா இம்மைக்கு மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஆமே. அது மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்மேல் வரும்போது அது இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களாய் வெளிப்படும். ஆமே. ஆண்டவர் வார்த்தை, கவனிங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி வருது? அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வார்த்தைகளாய் வருகிறது. அந்த வார்த்தைகள் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வார்த்தைகள் வேர்ட் பிகம் ஃப்ளஷ். வார்த்தை மாம்சமாயிற்று. இயேசு கிறிஸ்து யாரு? அவர் வார்த்தையானவர். வார்த்தையானவர் உலகத்தில் வந்தாரு. அந்த வார்த்தையானவர் மாம்சமானார்.
அதே போல கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள்லாம் வார்த்தையாய் வருகிறது. அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வார்த்தை என்னவா மாறுது? இந்த உலகத்தில் நம்ம காண்கிற ஆசீர்வாதங்களாய் மாறுகிறது. ஆவிக்குரிய ரீதியா நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளல, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கல, இல்ல ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிக்காம ஆசீர்வாதத்தை பேசலைன்னா அது சரீரப்பிரகமாக என்ன பண்ணாது? சரீரப்பிரகம் என்னது? வெளிப்படாது. முதலாவது ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை, ஆசீர்வாதத்தை நீங்கள் ஆவிக்குரிய ரீதியாக ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கணும். விசுவாசித்து அந்த வார்த்தைகளை பேசும்போது அந்த வார்த்தை நம்ம காண்கிற விதத்துல, நம்ம ருசிக்கிற விதத்துல, நம்ம சந்தோஷம் மகிழ்ச்சி அடைகிற விதத்துல அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? வெளிப்படும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். என்ன சொன்னாரு? ஆபிரகாம் கர்த்தர் பேசினார். என்ன சொன்னாரு? ஆபிரகாம், ஒரு சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். அந்த வார்த்தை ஆபிரகாம் சந்திச்சது. அந்த வார்த்தையை ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டார். அந்த வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசிச்சார். அவர் விசுவாசிச்சாரு. வேதம் சொல்லுகிறது 99 வயசு ஆயிற்று. அவங்க மனைவிக்கு 89 வயசு ஆயிற்று. விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையில் நினைச்சிருந்தாரு. 100 வயசு ஆகுது. அந்த வார்த்தை அப்படியே விசுவாசித்த வார்த்தை அவருக்குள்ளிருந்து வெளிப்பட்டது. அதுதான் ஈசாக்கா வெளிப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஈசாக்கா வெளிப்பட்டது. அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சரீர பிரகாரமாய் வெளிப்பட்டது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் ஆவிக்குரிய ரீதியா வருது. அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எப்படி வெளிப்படும்? சத்தமா சொல்லுங்க. சரீர பிரகாரமாய் நம்ம காண்கிற விதத்தில் மெட்டீரியல் பிளஸிங்கா வெளிப்படுறோம்னா நம்ம அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளணும். கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நாம அதான் கலாத்தியர் 3:9 வாசிக்கிறோம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார், விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார். விசுவாச மார்க்கத்தார் நாம் ஆபிரகாமுடனே கூட நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமே. நம்ம எல்லாரும் எழுமை நின்று எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? விசுவாச மார்க்கத்தார், விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். எல்லாரும் எழுமை நின்று கர்த்தரை துதிக்கலாமா? ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுமை நின்று கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஈழ்மின்று ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே, நான் உம்மாலே உமக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். வாயிலத்தின் அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க. நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உங்க தலை மேல கைகளை வைத்து சொல்லுங்க. நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த சரீரம் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டது. சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், உங்க சரீரத்தில் இருக்கிற சுகவீனங்கள் மறையட்டும். இந்த வேலையில் ஒரு தெய்வீக விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால என் குடும்பம் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டது. எங்கள் வீடு கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டது. எங்களுக்கு உண்டான நிலங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் கையின் பிரயாசங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டது. நானும் எனக்கு உண்டான எல்லாம், எங்கள் தொழில் வியாபாரம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. வாயில திறந்து கர்த்தருடைய வார்த்தை பேசுங்க. உங்க வீட்டில் இருக்கிற எல்லா சாபங்களும் விலகட்டும். நீங்கள் பேச பேச எல்லா இருளின் ஆதிக்கங்கள், நஷ்டத்தை உண்டு பண்ண எல்லா கிரியைகள், பலவீன பண்ண உண்டு பண்ண எல்லா கிரியைகள் எல்லாம் விலகுவதாக ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். வாயில தான் சொல்லுங்க. நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்டு எனக்கு உண்டான எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆண்டவரே, இந்த பலத்தில் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறேன். இந்த வேலையில் உங்களுடைய ஜனங்கள் மேல் உங்களுடைய வார்த்தை பேசுகிறேன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். நினைப்பூட்டின வார்த்தைகளை உங்களோட பேசுகிறேன். ஆண்டவரே உங்களுடைய ஜனங்களோட உங்களுடைய வார்த்தை பேசுகிறேன். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே இன்றைக்கு உங்களுடைய ஜனங்கள் மேல நம்முடைய வார்த்தை கூறுகிறேன். கர்த்தருடைய நாமத்தினால இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க எல்லா ஜனங்கள், ஜாதிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இவர்களுக்கு உண்டான எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டது. இவர்கள் வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். குறைவை காணாதிருப்பார்கள். நன்மை உண்டாகிறது, கிருபை உண்டாகிறது, மேன்மை உண்டாகிறது. எல்லா வறட்சிகள் மாறி செழிப்பையும் ஆசீர்வாதத்தை அனுக்கிரகத்தின் நன்மையும் தேவன் கட்டளையிடுவாராக.
உடைய ஆசீர்வாத நன்மைகளை உடைய பிள்ளைகள் வாழ்வில் கட்டெடுக்கிறோம்ப்பா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். இத்தனை ஆண்டுகால நீ அற்புதமா நேர்த்தியா நடத்தி கொண்டிருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தை இந்த நாள்ல உடைய பிள்ளைகள் வாழ்வில் அந்த ஆசீர்வாத நன்மைகளை கூறுகிறேன். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய கரம் உடைய வாழ்வில் வல்லமையான கிரியைகளை செய்யட்டும். கனப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. இந்த வார்த்தையின்படியே இவர்கள் ஆசீர்வாத சந்ததியாய் விசுவாச மார்க்கத்தாரா வாழ உதவி செய்யும். இயேசுவின் ஏற்பட்ட வல்லமை நாமத்தில் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.